கேஸ் அடி செய்யலாங்களா? இப்போ வந்து பாத்திரத்தில் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே நெய்யில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ 1/2 கிலோ ரவை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. தண்ணி வந்து ஒரு அடுப்பில் காய வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்துட்டு நல்லா ரவையை வறுத்ததுக்கப்புறமா ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்துட்டு கேசரி கிளறிக்கலாங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால தான் நான் வந்து இப்போ சுடுதண்ணி ஊற்றலான்னு சொல்லிவிட்டு இப்போ சுடுதண்ணி காய வச்சு ஊற்றிருக்கேன். ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேங்க. குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ வந்துட்டு ரவை எடுத்ததுக்கு வந்துட்டு 800 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதாவது 1 கிலோவில் 200 கிராம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கூட்டிட்டேன் 800 கிராமு. நெய் வந்து பத்தாது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் வெண்ணெய் இருந்துச்சு வீட்டில், அதை வந்துட்டு நான் காய்ச்சிட்ருக்கிறேன். இப்போ ஏலக்காய் நுணுக்கி போட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இது எல்லாமே இதோட சேர்த்திட்டு இப்போ நெய்யும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு எடுத்தால் அருமையான கேசடி ரெடி ஆயிருங்க. இனிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நெய் விட்டுட்டோம்னா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேசடி எதுக்காக செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பிறந்த நாளுங்க. அதாவது இது வந்து ஜூலை 3ஆம் தேதி அன்றைக்கி எடுத்தது. அதே அன்றைக்கி வந்துட்டு என்னோடய தம்பி ஒய்ஃபுக்கு பிறந்த நாள், என்னோடய தம்பி பையனுக்கு ஜூலை 1ஆம் தேதி பிறந்த நாளுங்க. ஜூன் 30ஆம் தேதி வந்து என்னோடய மருமகனுக்கு பிறந்த நாள். அதனால் இது எல்லாமே சேர்த்துட்டு கோயிலில் ஒரு பூஜை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்திங்க. அன்றைக்கி வந்துட்டு எங்கள் ஊர் கோவிலில் வந்துட்டு சங்கடஹர சதுர்த்திக்கு ஒவ்வொரு ஃபேமிலி வந்துட்டு நம்ம வந்து பூஜையில் கலந்துக்குவோம். அந்த அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு குடுப்பனை கிடச்சிதுங்க. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு வந்துட்டு நம்ம பூஜையில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது. கடவுள் கொடுத்த கிஃப்டாக நினச்சிட்டு அந்த அன்னைக்கு பூஜையில் வந்துட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோங்க. நான், அம்மா, சித்தி, என் ஹஸ்பண்டு எல்லாருமேங்க. இவர் வந்து எங்கள் ஊர் கோவில் குருக்களுங்க. நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த ஐயர் தான் நாங்கள் வந்துட்டு கூப்பிடுவோம். எல்லா ஃபேமிலிக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க. எங்கள் ஏரியாவில் என்ன ஃபங்க்ஷனு, வீடு புண்ணியாச்சுன்னு வீட்டில் ஏதாவது பூஜை செய்யணும் அப்படின்னா இவர் வருவாருங்க. இப்போ வந்துட்டு கோவிலில் பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த அன்னைக்கு வந்துட்டு அன்னதானமும் கோயிலில் வச்சுருந்தாங்க. அன்னதானமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பியாச்சுங்க. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.